எபிசோட் ஸ்டார்டிங்கில் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. நம்மளுடைய ஹான் ஷிஹாவும் டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி வெளில போகிறது அப்படின்ட்டு அவன் மைண்டுக்குள்ளே யோசிக்கும்போது அவனுடைய தாட்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோகுன்ற ஒரு மேஜிக் தான். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்பெல்லை அகாடமியில் கற்றுக்கும் போது ஒரு பேசிக் லெவல் ஸ்பெல் தான் இது. ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மோக்கை வந்து உருவாக்கும். அந்த ஸ்மோக் முன்னாடி நம்ம ஈஸியாக வந்து மறைஞ்சிக்கலாம். அதில் நேமில் சொல்கிற மாதிரி ஸோ ஸ்மோக்குன்றது ஸ்மோக் தான். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்பெல். அதாவது இன்னொரு சிம்பிளாக சொல்லணுன்னா, மேஜிக்கில் டேலண்ட்டே இல்லாதவங்களால் கூட இதை வந்து ஈஸியாக லேர்ன் செய்ய முடியும். பட் நான் இதற்கு முன்னாடி பயன்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான் ஷிஹாவும் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய ப்ரீத்திங்கை இப்போ ஸ்டடி செய்தாகணும். தென் என்னுடைய எனர்ஜியை ஃபிங்கர் டிப்ஸில் ஃபோக்கஸ் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான் ஷிஹாவும் இமேஜின் பண்ணுறான். ஸோ இந்த கேவில் வந்து ஒரு பியூரான ஒயிட் ஸ்மோக் வந்து வரணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முறை மட்டும் வேலை செஞ்சுட்டு ஹான் ஷிஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மேஜிக்கை கேஸ்ட் பண்ணுறான். ஹான் ஷிஹாவும் மனசில் நினைக்கிறான்னா, ஸோ இந்த சின்ன பையன் மேக் பண்ண அனைத்து விதமான மெஸ்ஸையும் நான் தான் எப்படியா கிளியர் பண்ணி ஆகணும். அதாவது நம்மளுடைய ஹீரோ வந்து அவனுக்கு பிடித்த ஒரு நாவலுக்குள்ளே இந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான கேரக்டராக ரீஇன்கார்னேட் ஆகிருப்போம் பார்த்தீங்களா. இவனோட பிரச்சனைகள் நான் தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுனே வந்து அந்த ஸ்மோகுன்ற மேஜிக்கை வந்து கேஸ் பண்ணுறான். ஸோ ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டுனே ஸோ அவன் நினச்ச மாதிரியே வந்து அந்த மேஜிக்கை அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேஸ் பண்ணுறான். ஸோ அவன் ஃபேஸை பார்க்கணும், இது வேலை செஞ்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கான். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி ஏற்பட்டுடுச்சு. அப்போ வந்து அந்த டார்க் மேஜிஷியன்ஸ்னால் வந்து இரும்பினே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்னால் வந்து என்கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே சைலண்ட்டாக அந்த ட்ராகனை கூப்பிட்டுன்னு கதவு திறக்கும் போது இது வந்து என்னுடைய சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டார்க் மேஜிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன என்கிட்டேருந்து அவ்வளோ சுலபமாக தப்பிச்சலாம் நினச்சியான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேஜிக் வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பர்பிள் கலரில் ஒரு டிமோனிக் ஹேண்டுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிக்குது. நம்மளுடைய ஹான் ஷிஹாவும் என்னால் மூச்சு விட முடியலையே, இதுதான் என்னுடைய முடிவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். அப்போ அந்த டார்க் மெஜிஷியன்ஸும் மேஜிக்கை கேஷ் பண்ணிக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இப்போவே வந்து கிவ் அப் பண்ணிட்டேன்னா உன்னுடைய மரணத்தை நாங்கள் வழி இல்லாமல் அழிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹான் ஷிஹாகிட்ட சொல்லும் போது நம்மளுடைய ஹானும் வந்து எப்படியோ வந்து இவனுங்க வந்து எனக்கு கொல்ல தான் போகிறாங்க, ஸோ நான் எப்படி இதில் வந்து தப்பிக்கிறது அப்படின்னு படுத்துனே வந்து யோசிக்கிறான். நம்மளுடைய ஹான் ஷிஹாவும் நான் மேக் பண்ண ஸ்போக்குன்றது என்னுடைய ஆப்போனண்ட்டோட பாதையில் வந்து ஒரு இடையூறை ஏற்படுத்தியிருந்தாலுமே இந்த ஹான் ஷிஹாவோட மெமரியை டீப்பாக வந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரியான டார்க் மேஜிக்கில் இருந்து எப்படி வந்து பிரேக் த்ரூ பண்ணணும்னு சொல்லிட்டு இவனோட மெமரியில் இல்லையே, அதாவது ரீஇன்கார்னேட் பண்ண இந்த பாடியில் வந்து பாஸ்ட் மெமரிஸ் எதுவுமே வந்து இந்த டார்க் மேஜிக்கில் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இல்லையேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான் ஷிஹா ரொம்ப வருத்தப்படுறான். தென் ஒரே வாய்ப்பு இப்போ நான் என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லி அந்த ட்ராகனை பார்க்குறான். ஹே, நீ வந்து எனக்கு உதவி செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து நான் டேமிங் ஸ்கில்ஸ் மூலயமா வந்து கண்ட்ரோல் செய்கிறதுக்கு என்ன மன்னிச்சிரு, இருந்தாலும் எனக்கு உன்னோட சக்தியை கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த ட்ராகன் என்ன பண்ணுதுன்னா சும்மா மாசாக வந்து ஒரு நடையை போட்டு வருது. வந்து என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ஃபயர் பிரீத் இப்போ வந்து லெவல் 1 இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய ஃபயர் பிரீத்தை வந்து யூஸ் பண்ணி அந்த டார்க் மெஜிஷியன்ஸை வந்து எரிக்குது. ஸோ ஹீரோ மேலே போட்டிருந்த அந்த டார்க் மேஜிக் ஸ்பெல்லுமே வந்து இப்போ டிஸ்மெண்டில் ஆகுது. நம்மளுடைய ஹான் ஷிஹா வந்து ஃப்ரீ ஆகிறான். தென் அந்த டார்க் மெஜிஷியன்ஸ்னால் வந்து கத்துறாங்க, சுடுது இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவனுங்க சொல்கிறானுங்க, என்னால் நம்ப முடியலையே, இந்த காய் எப்படி வந்து நம்மளோட ஸ்பெல்லேருந்து வெளில வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் மேஜிஷியன்ஸ்னால் யோசிக்கும் போது அந்த ட்ராகனும் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட கியான்னு சொல்லிட்டு பறந்து வருது. ஸோ அவனுடைய ஷோல்டரில் உட்காந்துக்கிச்சு, நம்ம ஹீரோவும் அது கூட விளையாடுறான். ஸோ என்னோடய லைஃப் வந்து முடிவில் இருந்து இந்த ட்ராகன் தான் காப்பாற்றிருக்கு, அதனால் நான் உனக்கு செய்கிற ப்ராமிஸ் என்னென்னா என் கூடையே வந்து நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்.
சரி வா, முதல் இப்போ நாம் இந்த கடவுளால் கைவிடப்பட்ட கேவ்லேருந்து வெளில போகிறது தான் நம்மளோட மிஷன் சொல்லிட்டு அந்த கேவ்லேருந்து நம்ம ஹீரோவும் அந்த குட்டி ட்ராகனும் வந்து வெளில வராங்க. தென் அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் இந்த டெசர்ட்டில் அபவுட் 1 மணி நேரமும் நடக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பெருசாக இந்த வழியும் தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ட்ராகனை பார்க்கணுமே, சுத்தமாக வந்து சொங்கி மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய சோல்னால் வெளில வந்துட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து காணப்படுது. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஸோ திருப்பியும் அந்த மாதிரி டார்க் மேஜஸ் கிட்ட வந்து நம்ம வந்து மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஹான் பார்க்கும்போது எதிர்க்க வந்து ஒரு கேரேஜ் வரும். அங்கே வந்து எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிடும்போது, நீங்கள் வேணால் எங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ரைடு கொடுங்களேன், உங்கள் கூடவே வந்து எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு நம்ம ஹான் ஷிஹாவும் கேட்குறான். அவருக்கு சொல்கிறாரு, உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஹானும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு கார்டு மாதிரி எடுத்து காட்டுறான். ஸோ அந்த டிரைவரும் அதை பார்க்குறாரு. நம்மளுக்கு என்ன இந்த கார்டுன்னு சொல்கிறாங்க, ஏர்டெல் அகாடமி இங்கே ப்ரொவைட் செய்கிற ஒரு கார்டு தான் இந்த கார்டுன்றது. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏர்டெல் அகாடமியோட ப்ரெஸ்டீஜியஸான ஒரு கார்டுன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஏன்னா ஏர்டெல் எம்பேராலே ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கார்டு தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியாவது வேலை செஞ்சு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான் ஷிஹாவும் ஹாப்பியாக வரான். அவரும் வந்து நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் அந்த குட்டி ட்ராகனும் போகிறாங்க. அப்போ அந்த கேரேஜை ஓட்டுறவரும் நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்கும்போது நம்மளுடைய ஹான் ஷிஹாவும் எங்ககிட்ட வந்து ஓடியா வந்தாலும் எந்த விதமான பிளானும் இல்லை அவன் சொல்லிட்டு அவன் மனசில் யோசிக்கிறான். ஏன்னா அந்த டார்க் மேஜஸ் வந்து எங்களை விரைவாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல் வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. இதனால் என்ன பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து கொன்று போட்டுருவாங்க. எனக்கு அதனால் வேறு எந்த விதமான சாய்ஸுமே கிடையாது. அந்த பிளேஸில் என்னை வெறுக்கிற, என்னை சாகடின்னு நினைக்கிற பல விதமான பீப்புள் இருக்காங்க. இருந்தாலும் அதுதான் கரண்ட்லி அந்த சேஃபஸ்ட்டு பிளேஸும் கூடன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த நாவலுடைய செட்டிங்கை வந்து ஷோ பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஏர்டெல் அகாடமிக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தயக்கத்தோடய சொல்கிறான். உடனே வந்து அங்கே ஒரு கேர்ளையும் காட்டுறாங்க அடுத்த ஸ்லைடில். ரியலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாரையும் அமேஸ் பண்ணுறதுக்கு மறந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளை வந்து ஷோ பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அட் ஏர்டெல் அகாடமி. இவங்களோட நேம் வந்து செலன். செகண்ட் இயருக்கு இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து இருக்காங்க. ஸோ அப்போ என்ன இந்த ஏர்டெல் அகாடமியை பற்றி நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்கன்னா, ரொம்பவே லக்ஸுரியஸான மார்பிள் ஃப்ளோர்ஸ்லேருந்து எலிகண்ட்டான சாண்ட்லியர்ஸ் வரைக்கும் இங்கே காணப்படுது. அதே போல் ஸ்டூடெண்ட்டோட யூனிஃபார்மை பார்த்தாலும் அந்த ஏரே வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்டான ஃபீல் நம்மளுக்கு அளிக்குது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரோட மூஞ்சி வந்து கிராக் விழுந்த மாதிரி காட்டுறாங்க. என்ன அது அப்படின்னு பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, அந்த கேரேஜில் வந்த நம்மளுடைய ஹான் ஷிஹா ஆகிய ஹீரோவை பார்த்து தான் அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த புனிதமான அகாடமியில் எப்படி இந்த மாதிரியான ஒரு ரூடான ஸ்டூடெண்ட் வந்து தென்படுறான்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு பிளாக் கிளாத் மாதிரி போட்டுருவோம் பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் கேட்குறாங்க. உடனே ஹீரோவுடைய ட்ரெஸ்லேருந்து இந்த ட்ராகனை வெளில வந்து க்யூட்டாக பண்ணுது. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.